நான் இவங்களை திரும்பி கேட்குறேங்க. ஊருக்கெல்லாம் சொன்னாங்கல்ல, திமுக தானே, அதுவும் சொன்னா இந்த முதலமைச்சருடைய அப்பா கருணாநிதி அப்பா பேசுனது அதை அப்படியே சொல்றேன். மாணவர்களை உசிப்பேத்துற மாதிரி, ஐயோ இந்தி மொழி திணிக்கப்படுகிறது, இது நீடித்தால் அம்மா என்ற அம்மாவை அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும். அப்பாவை அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும். எல்லாம் சரி. அவருடைய பொண்ணு தானே கனிமொழி, கரெக்டுங்களா? நான் ஏதாவது தப்பா சொல்லியிருப்பேன். அது இந்தி எழுத படிக்க தெரியுமா தெரியாதா? யார் காங்கிரஸ்காரன் கற்றுக் கொடுத்தானா? கருணாநிதியுடைய மச்சான் பையன் தயாநிதி மாறன் டெல்லியில் மந்திரியா இருக்கும்போது உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படிங்க இந்த சின்ன வயசுல இங்கே போய் தாக்கு பிடிக்கிறான், நல்ல பேர் இருக்கேன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் முரசொல்லி எடுத்து பாருங்க. அவருக்கு ஹிந்தி தெரியும். என்னுடைய மருமகனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லை, ஹிந்தி நல்லா தெரியும், அதனால தான் அவனுக்கு எங்கள் பேர் இருக்கு. சரியா? அப்போ ஊரில் இருக்கவனா மாதாஜி பித்தாஜின்னு கூப்பிட்டு தூண்டி விட்டுட்டு, உன் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹிந்தி கற்றுக் கொடுத்தது யாரு? இப்படி ஊரில் இருக்கவன் தாலியெல்லாம் அறுத்துட்டு உங்கள் வீட்டில் மட்டும் எல்லாரும் தாலி வச்சுட்டு இருக்காங்க. ஊரில் இருக்க யாரும் கோயிலுக்கு போனால் அது அயோக்கியத்தனம் முட்டாள்தனம் எல்லாம் சொல்லுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் தெருவா வீடு வீடா ஒரு சின்ன பிள்ளையார் மரத்தடியில் இருக்கிற பிள்ளையார கூட உளுந்து கும்பிட்டு இருக்கு. அதுவும் அத்திவரதர் எந்திரிக்கிறாருன்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் எப்படி போனாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் சொல்லுகிற போதே ஒன்றை நான் விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது நல்லா உயர்நிலை படித்தனால எனக்கு நல்லா தெரியும். ஊத்துக்குழி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு காவல்துறை ஆய்வாளர், அதாவது இன்ஸ்பெக்டர், அவரை பட்ட பகலில் பல பேர் சேர்ந்து அவரை கையை காலை கட்டி நடு ரோட்டில் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கிற போது பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டுறாங்க. நீங்கள் ஏன் அதுக்கு பின்னால் இந்த துப்பாக்கி சூடெல்லாம் அதிகம் வந்துச்சுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் கத்துறாரு கதறாரு, யாரும் உதவி பண்ணலை, அவர் இறந்து போகிறார். அவருடைய பெயர் ராமசாமி. அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையுடைய பேர் அதுக்கு பின்னால் தான் விசாரித்தா அதுக்கு பேர் தமிழ்ச்செல்வி. தன்னுடைய ஒரே மகளுக்கு தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்ச ராமசாமி இந்தி வெறியர்னு சொல்லி அவர் உயிரோட கொளுத்தி விட்டாங்க. அதுவே நினைக்கும் போது மனசு உங்களுக்கு கேட்கும் போதே இருக்கும். அடுத்து சொன்னால் நீங்கள் இன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாது. அப்படி அவரை கொளுத்தி விட்டாங்க. இல்லை போதையில் இருந்தாங்களா என்ன கன்றாவியோ தெரியாது. அப்படி கொளுத்தி கொலை செய்தாங்களே, அதில் பல பேரை மொழிப்போர் தியாகி என்று சொல்லி அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பென்ஷன் தந்தது. இதெல்லாம் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இவர்கள் பேசுவது செய்வது எல்லாமே அவர்களுடைய லாபத்திற்காக செய்கிறார்கள்.